உருளைக்கிழங்கு வறுவல் எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு இந்த பாவக்காய் வறுவல் கண்டிப்பாக யாருக்குமே பிடிக்காது. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி கொடுக்கும்போது கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாமா? 2 பெரிய சைஸ் பாவக்காய் எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப மீடியம் சைஸும் இல்லாமல் கொஞ்சம் ஸ்லைஸாகவே கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நடுவில் இருக்க சீடை ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி இதெல்லாம் மொத்தமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை மேக்னேட் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், மஞ்சள் பொடி, மிளகா பொடி, கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சால்ட்டு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, அரிசி மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தயிர் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்க்கும்போது தான் அந்த கசப்பு தன்மை மாறும். லெமன் இருந்தால் அதுவும் ஒரு 2 ட்ராப் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மேக்னேட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கம்மியாக எண்ணெய் சேர்த்தும் பொரிக்கலாம். நீங்கள் மொத்தமாக பொரிக்கணும்னா நிறைய எண்ணெய் சேர்த்து கூட பொரிச்சிக்கலாம். அது உங்கள் ஆப்ஷனல் தான். ஆனால் நல்லா கிறிஸ்பியாக வரணும். ஒரு மீடியம் ஃப்ளேமில் இந்த அளவுக்கு கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான பாவக்காய் ஃப்ரை ரெடி. இது பருப்பு சாதம் மட்டும் இல்லை, தயிர் சாதத்துக்கும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். மஸ்ட் ட்ரை.